வணக்கம். என் கதையின் தலைப்பு பிடிவாதக்கார குட்டி குரங்கு. ஒரு காட்டில் குட்டி குரங்கும் தன் தாய் குரங்கும் வாழ்ந்து வந்தன. குட்டி குரங்கு தான் பார்க்கும் பொருள்கள் எல்லாம் தனக்கே வேண்டும் என பிடிவாதம் பிடிக்கும். ஒரு நாள் குட்டி குரங்கும் தன் தாய் குரங்கும் ஓர் மயிலை கண்டன. மயிலின் வண்ண தோகைகள் குட்டி குரங்கை கவர்ந்து விட்டது. குட்டி குரங்கு, மயிலின் வண்ண தோகைகள் எனக்கு உடனடியாக வேண்டும் என்று அழுது புரண்டது. குட்டி குரங்கும் தாய் குரங்கும் குட்டியை சமாதானம் செய்ய மயிலிடம் ஒரு தோகையை வேண்டியது. தனக்கு கிடைத்த மயிலின் தோகையை தன் வாடில் கட்டி கொண்டது குட்டி குரங்கு. அது எங்கும் அங்கும் தாவி தன் அழகை காட்ட முயன்றது. ஒரு நாள் குட்டி குரங்கு ஒரு முயலை சந்தித்தது. முயலின் நீண்ட காதுகளை பார்த்ததும் தனக்கு அந்த முயலின் நீண்ட காதுகள் வேண்டும் என பிடிவாதம் செய்தது. முயல் தன் காதுகளை குட்டி குரங்கிடம் தர மறுத்தது. குட்டி குரங்கு, எனக்கு நீண்ட காதுகள் வேண்டும், அதுவும் இந்த முயலின் நீண்ட காதுகள் தான் வேண்டும் என கத்தி கூப்பாடு போட்டது. குட்டி குரங்கின் செய்கை முயலை திடுக்கிட செய்தது. குட்டி குரங்கு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடியது. ஒரு நாள் வானில் நிலவு ஒன்று பிரகாசமாக ஒளித்தது. குட்டி குரங்கு அதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. அது விரைவாக தன் தாய் குரங்கிடம் ஓடியது. அம்மா, அதோ வானில் தெரிகிற நிலவு எனக்கு வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தது. தாய் குரங்கின் பேச்சை கேட்காத குட்டி குரங்கு அழுது புரண்டது. தாய் குரங்கும் குளத்தில் நீரில் தெரிந்த நிலவின் பிம்பத்தை பிடிக்க சென்றது. தாய் குரங்கு ஒரு குச்சியை கொண்டு குளத்தில் தெரிகிற நிலவின் பிம்பத்தை பிடிக்க எத்தனித்தது. மறுகணம் அது குளத்தில் தொப்பென்று விழுந்தது. இக்கதையின் நன்னேறி, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளைகளை விட்டுவிட்டால் மேலும் கெடுவர். அவர்கள் செய்யும் பிரச்சனைகள் தாம் கூடும். பெற்றோர்கள் அதை உணர வேண்டும். நன்றி.